Hi darlings, welcome to Black Fantasy Fix. நான் உங்கள் லைரா. நான் உங்க தீவா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தள்ளி போகாத எபிசோட் 1 தாண்டா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீக் வந்தோன்னா ஒரு கார் செம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது ஓட்டுறது பொண்ணு தான். செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சடனாக ஒரு கால் வருது. ஹலோ ஜைரா, இருக்கியா? எனக்கு வாழவே பிடிக்கல மேகா. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கியா? உங்க லொகேஷனை ஃபர்ஸ்ட் எனக்கு சென்ட் பண்ணு. நான் ஏன் உன்னை பார்த்தேன், நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாமே என் தப்பு தான் தெரியும். பட் I still love you. ஸோ வந்து அந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து பிஃபோர் 1 year சியோல் சிட்டியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே ஜெனரல் வார்டில் ஒரு பொண்ணு ஃபைல் திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போது டிவியில் நியூஸ் பிளே ஆகுது. உலக புகழ்பெற்ற பீட்ரூட் ஸ்கூல்வை சேர்ந்த கிம் தயாங் தன்னுடன் வேலை செய்யும் தொழிலாளருடன் தவறாக நடந்து கொண்டதாக கூறி காவல்துறையினர் கைது. What the fuck? என் காக்கீஸ் எங்க போயிட்டு இருக்க நீ? நான் எமர்ஜென்சி ஒர்க்கா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுண்ணா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தால் கான்டாக்ட் பண்ணு. ஸோ அப்படியே மேஹா அவள் கார் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறா. இது என்ன உங்க அப்பா வீட்டு டோர் அடி, நீ பாட்டு அடிச்சு திறந்துட்டு வர? ஓனர் பார்த்தானா வெளியே தொத்திடுவானுங்களே. ஐயோ, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், போய் நியூஸை பாரு. உலக புகழ்பெற்ற பீட்ரூட் ஸ்கூல்வை சேர்ந்த கிம் தயாங் தன்னுடன் வேலை செய்யும் தொழிலாளருடன் தவறாக நடந்து கொண்டதாக கூறி காவல்துறையினர் கைது. மை காட். ஸோ லைரா வந்துட்டு ஸ்டெப்ஸில் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஏறி போயிட்டு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி, ஆன்யா எந்திரி, ஆன்யா எந்திரி, தயாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன இப்போ எவன் மண்டையை போட்டு உடைச்ச? தயாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடி, எந்திரி. என்ன, என் கனவு கண்ணுன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன தைரியம் இருந்தா யானை என் புருஷனை ஜெயில போடுவான். அவன் என் கையில கிடைச்சா சட்னி தான். அப்படியே ஆனியா அவன் மண்டையில ஒரு கொண்டையை போட்டுட்டு கோட்டை போட்டு ஓடி வரா. இங்க ஜெயரா கீழே போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்றா. பிஃபோர் 1 hour ஹைப்ல ஒருத்தர் வந்து மஃப்டியில இருப்பாரு. அவர் பேர் வந்து வேணும் சார். இங்கதான் இருக்காரு மிஸ்டர் கிம் தயாங். செம்ம ஹேண்ட்ஸாமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்ம்ல கால் மேல கால் போட்டுட்டு ஸ்டைலா டீ குடிச்சிட்டு இருக்காரு ஒரு டீ கடையில. ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி வெனம் கூட வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வெனம் எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரோ அப்போவே ஸ்டைலாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா, ஸோ அந்த ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குஎல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போது தேயோங், ஜின், நாம்ஜோன், ஜேஹோப், சுகாலாம் ஜாலியாக பேசிட்டே சிரிச்சுட்டே கீழே நடந்து வந்துட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த் வந்து அவரோட போலீஸ் ஐடியை வந்து செக்யூரிட்டிட்ட காமிச்சிட்டு அவரோட கன் அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே தயாங்க பார்த்து ஷூட் பண்ணுவாரு. தயாங் பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் விண்டோ உடஞ்சி விழுகும். ஹயாங்ல இது அப்படியே பார்த்து ஷாக் ஆகும். தெரியாம ஒன்றும் ஷூட் பண்ணல, நீ பெரிய கேப்பாப் ஆயிடுன்னு சொன்னாங்க. உன்னை உயிரோட கொண்டு வரணும், இல்லைன்னா உன்னை மாதிரி ஆளை பார்த்த உடனே போட்டு தள்ளியிருப்பேன். ஸோ ஆரம் வந்து சித்தார்த்துக்கு முன்னாடி வந்துட்டு, என்ன போலீஸ் ஆஃபீஸர் பயமுறுத்தி பார்க்குறீங்களா? எதுக்கு ஏன் பிரதர் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா முதல்ல. இது கூட எல்லாமே அவர் மிஸ்டர் நாம்ஜோன் எவ்வளோ பெரிய ஐடியில் அரெஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து அப்படியே தயாவுக்கு ஹேண்ட் கஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இவனுக்கு எதுக்கிட்ட ஹேண்ட் கஃப்ஸ், நானே எடுத்துட்டு போகிறேன். தயாங்கோட ஷர்ட் பிடிச்சி அவரே இழுத்துட்டு போறாரு. தயாங் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், இதை ஹைட் கிட்ட சொல்லணும். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஸ்டேஷன் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிற வழியில் ஜேப் வந்து ஜிமினை கால் பண்ணி தயாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்கிறாரு. அப்படியே இந்த சைட் சீனை கட் பண்ணோன்னா ஜேகே வந்து ஆர்மிஸோட லைவ் போயிட்டு இருக்காரு க்யூட்டாக பேசிட்டு. அப்போது ஒரு ஆர்மி வந்து ஜங்குக் கிட்ட கேட்குறாங்க, ஜங்குக் நியூஸ் பார்த்தீங்களா, தயாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஜேகே அங்கே வந்து கிளம்புறாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்தோன்னா சித்தார்த் வந்து தயாங்க பார்த்துட்டு, கமிஷனர்கிட்ட இருந்து பெர்மிஷன் மட்டும் வரட்டும், மூஞ்ச உனக்கே அடையாளம் இல்லாத மாதிரி பண்ணிடுறா.
ஸோ பிடிஎஸ் வந்து ஐ மீன் மிச்ச மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஜங்குக்கும் ஜிமினியும் தவிர. ஸோ வந்து அங்கே இருக்கிற ஐ மீன் அவங்களோட சீனியர் லாயர், பிடிஎஸோட சீனியர் லாயர் வந்து கிட்ட வந்துட்டு, இந்தாங்க சார் ஜாமீன், எங்கள் தயவங்க ரிலீஸ் பண்ணுங்க. ராங் எவிடன்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அது மட்டும் இல்லாமல் இவன் குடிச்ச ட்ரிங்க்ல இருந்த ட்ரக் சாம்பிள், அதுக்குள்ளேயும் இவனை எப்படி சார் விட்டுற முடியும்? ஸோ சித்தார்த் வந்து அந்த ஜாமீன் பேப்பரை வாங்கி கிழிச்சு ஆரம் ஃபேஸ்லேயே தூக்கி போடுறாரு. அந்த கோவத்துக்கு ஆரம் வந்து அந்த டேபிள் ஒரு மிதிதான் மிதிக்கிறாரு. சாருக்கு நம்மளை பற்றி தெரியல போல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகி வந்து சித்தார்த்தோட காலரை பிடிச்சி இழுத்து அப்படியே கிட்ட லிஃப்ட் பண்ணுறான், அப்படியே தூக்கி அவனை. ஏய், யார் மேலே கை வச்சிருக்கேன்னு தெரியுதா? அதே ஹயாங்கடா. ஸோ லாயர் வந்து ஜங்கு கிட்ட வந்துட்டு, காம் டவுன் ஜங்கு, லெட் மீ ஸ்பீக். ஒரே அவங்க அவங்க கிளைண்ட்டுக்கு லாயர் சார், இல்லைன்னா இவனையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன். இது வந்து பல்ல கடிச்சிக்கிட்டே அவரோட யூனிஃபார்மை வந்து சரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஒரு முறைப்பார். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜிம்மின் வந்து அப்படியே ஸ்டேஷன் உள்ள என்டர் ஆவாரு. ஏன்டா என் மச்சான் மேல கைய வச்சது? அப்படியே ஜிம்மின் வந்து கிட்ட போயிட்டு, ஐயோ மச்சான் மச்சான் மச்சான், இப்படி துரும்ப எழுச்சு போயிட்டேடா மச்சான். தயவங்க வந்து ஜிம்மன் அப்படியே முறைச்சு பார்ப்பாரு. அப்போ தயவங்க வந்து ஜேகே பார்க்கும்போது ஜேகே கிட்ட வந்துட்டாரு. ஸோ தயவங்க வந்து என்ன பண்றான்னா ஜேகேவோட அப்படியே ஹேரை மெதுவாக ரப் பண்றாரு. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி தயவங்க பார்த்துட்டு இருக்கான். நான் கண்டிப்பா உங்களை வெளியே எடுப்பேன். ஐயோ டேய் வெனம், இந்த டிராமாவை கொஞ்சம் கழிச்சு விட்றா. எஸ் பாஸ். அப்போ ஜேகே வந்து வெனமை பார்த்து முறைச்சிட்டு, ஐயோ முறைகிறாரே, இவங்க மத்தியில என் உயிரை காப்பாத்துறதே என் வேலையா இருக்கும் போலயே. ஸோ அப்போ வந்து லாயர் வந்து ஆரம் கிட்ட வந்துட்டு, பார் கவுன்சில்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், வாங்க அங்க போகலாம். ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணி பார் கவுன்சில்ல அப்படியே ஆன்யாவும் ஜைராவும் வந்து அப்படியே மெதுவாக எஸ்கேப் ஆயிடலாம், உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சா வசமா சீனியர் லாயர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ லேட்? ஆன்யா, என்ன மண்டை இது? டிசிப்ளைனாக இருக்கணும். திஸ் இஸ் அ பார் கவுன்சில், தெரியாது? சாரி சார். இப்படி ஆன்யா ஜைரா காது கிட்ட போயிட்டு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த சொட்ட மண்டையிலே பூந்தொட்டியை போட்டு உடைக்கல, என் பேர் ஆன்யா ஆலையா கிடையாதுடி. சோற மைக் எடுத்துட்டு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தயங் ட்ரக் யூஸ் பண்ணி லியா, எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட், அவளை அப்யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி தயங் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸாக காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரக் சாம்பிள்ஸ் அண்ட் லியா பாடியில் தயங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ன்ட்டு இப்படி நிறைய எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காட்டுறேன். லைட்ஸ் ஆன். ஸோ ஜேகே அவரோட கோட்டை கழட்டி அவரோட சீட்லேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மேன்பன் போட்டுட்டு அவரோட ஹேண்ட்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸை வச்சு தான் என் ஹயங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஹயங்க வெளியெடுக்கணும். இந்த கேஸை மட்டும் யாராச்சும் சொதப்புனீங்க, இந்த பார் கவுன்சிலே எல்லாம் பண்ணிடுவேன். அப்போது சடனாக மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர், சார் அது எப்படி முடியும், எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருக்குது. இதில் பார்த்தா தேங் மாதிரியே ஃபீல் ஆகலையே. ஹே யூ கம் ஹியர். இந்த ஃபுட்டேஜை நம்ம ஒழுங்காக செக் பண்ணோம்னா இதில் 10 to 10:30 டைமிங்கில் சீன்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு. அதே மாதிரி உத்து பார்த்தா நமக்கு இன்னும் கூட நிறைய எவிடன்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து ஆன்யா வந்து இன்னொரு சைட்லேருந்து வந்துட்டு, யூஆர் ரைட் மிஸ் ஜைரா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எவிடன்ஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகேவை பார்த்துட்டு, ஹே மிஸ்டர் மூவ் சைட் அப்படியே அந்த ஸ்க்ரீனை பாயிண்ட் பண்ணுறா. Taeyong is right-handed, but the person is using left-handed. Along with that, you can able to find someone's fighting strength. ஸோ அப்படியே ஜேகே அவரோட தலையை சாய்ச்சி பார்க்குறாரு. அப்போது மிஸ்டர் லீ அகெயின் எந்திரிச்சு நின்றுட்டு, மிஸ் ஆன்யா ஜைரா, யூ நீட் டு கலெக்ட் மோர் எவிடன்ஸ், இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். Why not? And உன் நேம் என்ன? ஆன்யா. மிஸ் ஆன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து முறைக்கிறாங்க. ஓகே லாயர் மேடம், இந்த ஆட்டிடியூடுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஏன் அயங்க வெளியே எடுத்துருவீங்களா? JK, we can do it. Come on Anya, let's go. பின்னாலேருந்து பார்க்க சின்ன ஃபிகராக தான் இருக்கா. அப்போ ஜிம்மின் வந்து ஜேகேயோட ஷோல்டரில் கை போட்டு, என்ன மச்சான் வேணுமா, கிடைக்குமா? ஸோ ஆன்யாவும் ஜைராவும் அப்படியே அந்த பார் கவுன்சிலோட கார் பார்க்கிங் வராங்க. இங்கே ஜைரா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பார் கவுன்சிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போது ஜேகே வந்து ஆன்யாவை காரோட பின் பண்ணுறாரு. ஹே மிஸ்டர்,
வாட்ஸ் அ ப்ராப்ளம் மேன்? லாயர் மேடம், நானும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் என்கிட்ட காட்டாதடி. டி ஹியூமன் டி, ஹவு டேர் யூ மிஸ்டர் ஜியான்? அப்படி தாண்டி கூப்பிடுவேன். அப்படின்னா வெயிட் பண்ணடா, கோர்ட்ல கேஸ்ல வேணும்னே தோத்து உன் ஹயங்க வெளியிலே எடுக்க முடியாத மாதிரி பண்ணி காட்டுறேன், பார்க்குறியா? அந்த சீன் அப்படியே கட் பண்ணி சேரா சைடு வந்தோம்னா சேரா ஆரம் கிட்ட வந்து பேசுறாங்க. Nanjan, I need all the CCTV footages and evidences regarding this case. Okay, I will send you, but kindly give me your phone number. It is not necessary. You can send me to my senior lawyer. I will collect from them. ஸோ ஆரம் அப்படியே சிரிச்சுட்டு சைரா போகிறதே அப்படியே பார்க்குறாரு. ஸோ சைரா வந்து அப்படியே பார்க்கிங் லாட்ல வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே ஆன்யாவை கழுத்தை அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி நின்றுட்டு இருக்காரு. How fucking dare you? Hey, don't cross your limits. Come on, Anya, let's go. ஸோ அங்கேருந்து கிளம்பி திருப்பி வந்து நம்ம ஆன்யாவும் சைராவும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவன் எவ்வளோ திமிர் இருந்தா பார்க் கவுன்சிலே தூக்கிடுவேன்னு சொல்லுவான். அவன் ரொம்ப பேசிட்டான். இன்னொரு தடவை என் கையில மாட்டினா சட்னி தான். என்ன சாரா, என்னாச்சு? வேற யாரு, அந்த மிஸ்டர் ஜியான் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்க்கு மேலே ஏறி போயிடுறா. ஜேகே கொஞ்சம் ஓவரா பேசிட்டான்டி. பார் கவுன்சில் அந்த கேஸ் விஷயமா போயிருந்தோம். அவன் கொஞ்சம் ஓவரா திமிரா பேசிட்டான். அதான் அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டா. வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சாரா, எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது. ஐஸு கால் பண்ணா. ஸோ நான் போயிட்டு வரேன். ஓகே, பார்த்து போயிட்டு வா. ஹான்யா சைடு வந்தோன்னா அவ எதோ தேடிட்டு இருக்கா. எங்க போச்சு அந்த ரெட் ஃபயர்? கிடச்சிருச்சு. அதை அவ படிச்சுட்டு ஓ ஷிட், இப்போ நடக்கக்கூடாது. நான் போய் பார்க்குறேன் சாரா. மேஹா டோர் ஓப்பன் பண்ண ஃபோர்ஸில் அவள் ஜும்காவும் அண்ட் அவளோட ஹேரும் அப்படியே அழகாக மிதக்குது காற்றுல. அவள் மாஸ்க் போட்டிருப்பா, பிளாக் கலரில் குர்த்தி, அதுக்கு மேலே வந்து ஒயிட் கோட் போட்டிருப்பா, டாக்டர் கோட். லைட் சாக்லேட் ஸ்கின் மாதிரியே டோனில் தான் இருப்பாள். பட் இருந்தாலும் அவள் கண்ணில் போட்டிருக்க அந்த காஜலும் செம்ம டார்க்காக தெரியும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஜிம்மன் வாயை நல்லா ஆணு பொழந்து வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது. அவ கேரா சிரிக்கையில் மன நூறா நொறுங்குது. ஐயோ பார்க்காத என்ன தாக்காத, இதயம் வீக்காக உனக்காக வாழ. டக்குன்னு 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 பார்க்காத, பக்குன்னு 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 ஆக்காத. யார் வேணும் உங்களுக்கு? மிஸ் ஆன்யா ஆலியா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. நேஹா அப்படி சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஜேகே வந்து அப்படியே ஜிம்மனை பார்க்குறாரு. ஜிம்மனை அவர் வாயான்னு திறந்து வச்சுட்ருக்காரு. ஜேகே பார்த்து 5-8 கொசு போய் வாயில முட்டை போட்டுற போது வாயை மூடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள வேகமாக ஜைரா வந்து பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது ஜேகே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறான். எப்போ பார்த்தாலும் நீ பொண்ணுங்களை தொட்டு தான் பேசுவியா, இல்லை தொடாமல் பேசி பழக்கம் தான் இல்லையா? ஏன் உன்னைய தொடலன்னு ஃபீல் பண்ணுறியா சொல்லும்? அவங்க ஏன் ஆசைப்பட போகிறாங்க? அவங்களுக்கு தான் பிஸி ஷெட்யூல் இருக்கே. ஸோ இப்போ ஜைரா வந்து ஜேகே கையை உதறி விட்டுட்டு போயிடுறா. அப்போது ஜேகே வந்து சில ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு ஆன்யா முன்னாடி அப்படியே தூக்கி போடுறாங்க. அந்த ஃபோட்டோஸில் வேறு யாரும் இல்லை, சித்தார்த் ஆன்யா பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? அவன் போலீஸ், நான் லாயர். இதை பார்த்தா ஏதோ கேஸில் வேலை பண்ணுற மாதிரியே இல்லையே. போலீஸ்க்கும் லாயருக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்குற மாதிரி இருக்குது. என்ன லாயர் மேடம், அவனுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? உனக்கு என்ன தயவங்க வெளியில் எடுக்கணும், நான் எவன் கூட போனோம் உனக்கு என்ன? உன்னை பார்த்தா என் ஹயங்க வெளியே எடுக்கிற மாதிரியே இல்லை. அவன் கூட சேர்ந்து என் ஹயங்க உள்ள வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால் இனி உன் கூட தான் நான் இருப்பேன் இந்த கேஸ் முடிகிற வரையும். சரி வந்து தோலை. அப்போ சில்மின் வந்து ஜங்கு கிட்ட வந்துட்டு மச்சான் நான் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டா. நம்ம ஜைரா வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. ஆரம் தான் கால் பண்ணுறாரு. ஸோ அதை அட்டன் பண்ணுறா. ஹலோ, எங்கே இருக்கீங்க? எனக்கு இங்கே ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. ஆரம், உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸாக இருந்தால் நீங்கள் லாயர் ஆஃபீஸில் ஆன்யா கிட்ட கொடுத்துருங்களேன், அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஐ கான்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் மிஸ் ஜைரா, நான் உங்ககிட்ட தான் தருவேன். நான் மர்டர் நடந்த அந்த பப்புக்கு தான் சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன்.
நீங்கள் வேணால் அங்கே வந்துருங்களேன். ஓகே, ஐ வில் பி தேர். ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னா சித்தார்த் வந்து அந்த கிளப்பில் தான் இருக்காரு. ஸோ அந்த க்ளூஸ்க்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காரு. டேய் வேணும் நாய இங்கே ஏதாச்சும் பண்ணுறியா நின்று தப்பர் அந்த டோன்ட் என்டர் சைன்லாம் யார் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த க்ரைம் சீன்லாம் யார் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு வேலையும் பண்ணாமல் என்ன பண்ணின்னு இருக்க நீ? இவன் வேற ஏதாச்சும் சும்மா சொல்லிகிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் இந்த ஃபிகரெல்லாம் பார்த்து ஏதாவது ஒன்று உஷார் பண்ணலான்னு வந்தா இவன் விடமாட்டான் போலே. டே வேணுமே, கடைசி வரைக்கும் நீ கண்ணி பையன்தான்டா. அது யார் ஜரா மாதிரியே இருக்கா? ஜராவா அது? சரி, இந்த கேஸ் பற்றி சும்மா வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதான்னு செக் பண்ணலாம் தான் வந்தேன். நீ ஏதாவது செக் பண்ணியா? உனக்கு ஏதாவது கிடச்சிதா? நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சாரா. இங்கே எதுவும் பெருசாக கிடைக்கல. ஸோ நாங்கள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு கன் ஷாட் கேட்குது. ஜாராக் பக்கத்தில் இருக்க கிளாஸ் வந்து அப்படியே சுக்குன்னு ஒரு உடஞ்சி போகுது. சடனாக யாரோ ஜாராவை அப்படியே கத்தியால் குத்த வராங்க. ஆனால் அந்த கத்தியை வந்து ஒரு பர்சன் பிடிச்சிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வைஸ் லவ் யூ. சராங்க. டாடா, பை பை.